இந்த வாரம் முழுவதும் அவர் தான் நம்மளை காப்பாற்றி வந்தார். அவர் தான் வழி நடத்தி வந்தார். நம்ம நிற்பதும் மூகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் அப்பா கண்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாய்களை திறந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி பலிகளை அப்பா உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துவதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஹல்லேலூயா. எல்லா ஆராதனைக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரராயிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல் ஷடாய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே அப்பா, இதோ எங்களுக்கும் தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீ எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்மை மாத்திரம் முடிசூட்டுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்க நிற்கிற இடத்துல கைகளை உரைத்து ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றிகளை கூறும். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நம்ம கைகளை விட்டு அதை எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். ஒரு நன்மைக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். இந்த பாடலை பாடும்போது கைகளை தட்டி ஆண்டவர் நமக்கு வாழ்வில் செய்த ஒரு நன்மைகளுக்காகவும் உள் மனதிலிருந்து நன்றியோடு இந்த பாடலை பாடுவோமா? செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க
வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். இவைகள் இறக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணி என்று என்னை அழைத்தீர். இவைகள் இறக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லுமா. அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம். அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியமும் இன்னைக்கு நம்ம உயிரோடு நிற்கிறதும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையினால. There is nothing else, there is nothing in this world that has protected us like the way His grace has protected us. Hallelujah. Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை ஏறெடுப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எல்ஷடாய் சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, நீர் எங்களின் தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது பிசாசு ஓடி போவானா. வாய்களை திறந்து தான் ஸ்தோத்திரம் ஏறெடுக்க முடியும். நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலோ இல்லை நான் என்னோட மண்டையில் நான் நினச்சிக்கிறேன், என்னோட பிரெயினில் நான் நினச்சிக்கிறேன், ஆண்டு நான் தினமும் நான் ஆண்டு யோசிக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது The Satan doesn't run away when you think in your heart. The Satan runs away when you open your mouth and say the praises of Jesus. Hallelujah. வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அவருக்கு 1000 நாமங்கள் இல்லைங்க, எவ்வளோ நாமங்களை ஏறெடுக்கலாம். He's worthy of all praises. He's worthy of all praises. Hallelujah. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். எதை சொல்லி பாடினோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000
ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, கைகளை தட்டி பாடுமா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷதாயும் நீங்களாக, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷதாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எதனாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவனாக என்றும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எதனாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எது சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. ஹalleluya. கைகளை ஊத்து ஒரு ஹalleluya சொல்லுமா. யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, அவர் நம்மளை காக்கிற தேவனாக, நமக்கு சுகம் அளிக்கிற தேவனாக, அவர் நம்மளை ஒரு நாளும் எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் அவர் நம்ம விட்டு பிரியாத தேவனாக இருக்கிறார். தாய் தன் பாலகனை மறந்தாலும் தேவனோ நம்மளை அவருடைய உள்ளங்கைகளை நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, அவர் நம்மளை அவருடைய உள்ளங்கைகளில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறாராம். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் உள்ளத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. கைகளை ஒருத்தர் ஒரு ஹalleluya சொல்லுமா. அப்பா, எங்கள் உள்ளத்தை அறிகிற தேவன் அப்பா. எங்கள் உள்ளத்தில் என்ன இருந்தாலும், என்ன வாஞ்சை இருந்தாலும், என்ன எப்படிப்பட்ட ஒரு யோசனைகள் இருந்தாலும் அப்பா, உள்ளத்தை அறிந்து எங்கள் மேல் அளவகற்ற அன்பை வச்சிருக்கிற தேவன் அப்பா நீங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா. 1000 பேர்களில் சிறந்தவராக இருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது உதவியே இல்லாத நேரத்தில் கூடப்பா உம்மிடத்திலிருந்து வருகிற உதவி பெரிதா இருக்கிறது ஆண்டவரே. எந்த மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை தேவனோ நீர் எங்களுக்கு செய்து முடிக்கிறவரப்பா.
When man cannot help you, when man or the situation or the environment or the universe cannot help you, is when the God help comes down. And when his help comes down from the heaven, it is bigger, better and miraculous than anything. நீங்க ஒரு இடத்துல ஒரு 10% ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா தேவன் கொடுக்குற ஹெல்ப் 100% ஆக இருக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய உதவியும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது, நேற்று ராத்திரி இந்த ஆராதனைக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கேன். ஆண்டவர் திரும்ப எனக்கு ஒரு வார்த்தையை திரும்ப சொன்னார். I do not know who here is in need of something, but God says the help is going to come from heaven. The help is going to come from heaven, not from man, not from your relatives, not from your children, not from the people around you, not from your workplace, not even from your own salary. The help is going to come from heaven. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். 1000 பேர்களில் சிறந்தவராய் இருக்கிற தேவனே அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அப்பா. நீங்கள் ஒரு சூழ்நிலையிலும் அப்பா சூழ்நிலைகளை மாற்றி போட்டுகிற உதவியை தருகிற தேவன் அப்பா நீங்கள். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. வரும் நாள் வரைக்கும் அவருடைய ராஜ்யம் பரலோகத்திலும் பூலோகத்திலும் என்றும் சமீபமாக இருக்கிறது. Thank you Lord. ஆராதனை நாயகனே
தொழுதிடுவேன். கரங்களை வைத்து சொல்லுமா? ஆயுள் நொடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுமா? எல்லா ஆராதனைக்கும், எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்கள் மத்தியில் ஆவியாய் அக்கினியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 அல்லது 3 பேர் உம்முடைய நாமத்தில் கூடுகிற இடத்தில் பிரசன்னமாய் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் இங்கே சிறு குடும்பமாக ஒரு 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 சிறு குடும்பமாக பல பல ஆண்டுகளாக நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஆனால் அந்த சிறு குடும்பத்தின் மத்தியில் உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடுகையில் எங்களுக்கு செவி சாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கும் போது அப்பா, இது சூழ்நிலைகள் மாறுகிறது ஆண்டவரே. There is no stone that is left unturned when we pray in the name of Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. Let all the glory be to God. Let all the glory, let all the praise be to God. He is the holy of holy. He is the holiest. அவருடைய இருதயம் வந்து ஒரு பனியை போல வெண்மையாக இருக்குமா. அவர் அப்படி பனியை போல வெண்மையாக இருக்கிற ஒரு இருதயத்தை கொண்ட தேவன். அவர் உண்மையும் என்னையும் அந்த இருதயத்தில் அவர் அளவற்ற அன்போடு நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார். What a privilege it is, right, to be loved by our God who's unconditional in every possible way. Hallelujah. Thank you, Jesus. Stotram appa, stotram. Generations falling down in worship, sing the song of ages to the Lamb. All who've gone before us and all who will believe, sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones, dominions, all powers and possessions, your name stands above them all. And the angels cry, cries, holy, you are lifted high, holy, holy forever.
creations, your name stands above them all. Angels cry, holy, all creations cries, holy, you are lifted high, holy, holy forever. You are lifted high, holy, holy forever. You are lifted high, holy, holy forever. You have no rival. You have no equal, now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is! What a powerful name it is! The name of Jesus Christ, my King. What a powerful name it is! Nothing can stand against. What a powerful name it is! The name of Jesus. What a powerful name it is! The name of Jesus. What a powerful name it is! The name of Jesus. What a powerful name it is! What a powerful name it is! The name of Jesus Christ, my King. What a powerful name it is! Nothing can stand as this. What a powerful name it is! The name of Jesus. Yes, Lord. What a powerful name it is. The name that can heal. The name that can provide. The name that can listen. The name that can provide everything. The name that knows the deepest of the deepest secrets of our hearts. The name that leads us. The name that provides the path for us to walk. The name that is the foundation of this church. What a powerful name it is. You were the Word at the beginning, one with God the Lord Most High. Your hidden glory in creation, and now revealing you are Christ. What a beautiful name it is! What a beautiful name it is! The name of Jesus Christ, my King. What a beautiful name it is! And nothing compares to this. What a beautiful name it is! The name of Jesus. What a beautiful name it is! The name of Jesus. What a beautiful name it is! The name of Jesus. What a beautiful name it is. The name of Jesus. He is the beginning and the end. He is the heaven and earth. He is the light and the darkness. What a beautiful name we pray today.
And it is by the name of Jesus we lift our hands up. Just lift your hands up wherever you are. Just lift your hands up and just say, Lord, by the wonderful, beautiful, and the powerful name of Jesus, Lord, I place every worries, every need that I have, every prayer that I have, I place into your mighty hands, O Lord. By the powerful name of Jesus, every prayer will be answered by the will of God. Just lift your hands up, and whatever may be the thing that you're praying for, there is something in your heart that you've been asking God over this last 1 week. Whatever it is that you're praying for, அவருடைய உதவி வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. Lift your hands up and just receive the help that God is giving you. Thank you, Jesus. Thank you, Lord. அவர் சர்வ ஞானியா இருக்கிறாராம். சர்வ ஞானி என்று சொல்லும்போது, he is not somebody who knows what has happened in the past, what has happened in the future. He also knows the tiniest of the secrets that you hold in your heart. Thank you, Jesus. நம்மளுடைய இயலாமையில் அவருடைய மகிமை செயல்படணும். நம்மளுடைய இயலாமையில் அவருடைய மகிமை நமக்கு செயல்படணும்னா முதல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம எத்தனை பேர் கேட்குறோம்? அப்பா, என்னுடைய இயலாமையில், என்னோட வீக்னஸில், என்னோட கஷ்டத்தின் மத்தியில், என்னோட பாடுகளின் மத்தியில் ஆண்டவரே உங்களுடைய உதவி எனக்கு தேவை அப்படின்னு கைகளை உயர்த்தி நம்ம கேட்கும்போது தேவன் இறங்கி வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். இந்த பாடலை பாடும்போது just remember God has done so much for you. ஆண்டவர் உங்களுக்காக செய்த ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க கேட்கிற காரியம் அவருக்கு கடுகு போல ஒரு காரியம். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு என் மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு என் மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி அது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார்
ஏதாகிலும் செய்திடுவார். என்னோட பண கஷ்டத்தின் மத்தியில என் தேவன் எனக்காக ஏதோ செய்திடுவார். என்னோட ஹெல்த் இஷ்யூஸின் மத்தியில என் தேவன் எனக்காக ஏதோ அங்க செய்திடுவார். என்னோட குடும்பத்தின் மத்தியில என் தேவன் எனக்காய் ஏதோ செய்திடுவார். என் பிள்ளைகளின் வாழ்க்கையின் மத்தியில என் தேவன் எனக்காய் ஏதோ அங்க செய்திடுவார். Generational curses, whatever it may be, the Lord says He is ready to break the generational curse. அவர் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க. The Lord will break generational curses for you. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்வார். இந்த சபையில எத்தனையோ காரியங்களை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு பதில் தந்துட்டு தான் இருக்கார். The Lord has been answering our prayers every single time. ஏதோ ஒன்று செய்கிறார் அந்த இடத்துல. It may not be the answer that we want, but God has been answering our prayers. Consistently He's been answering our prayers. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். மறுபடியும் பாடுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறுத்தருளுவார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறுத்தருளுவார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்கிற தேவனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மதிய வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, எங்க ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபையினால் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர இந்த வந்திருக்கிற ஒருத்தரையும் பேராய் தனித்தனி ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு வருகிற பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் இங்கே ஆழ் மனதில் பதியத்தக்க கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. துதி கனமகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.